பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அநேக காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தில் நமக்கு நல்ல விஷயங்களை தேவன் கற்றுக் கொடுக்குறார். நம் படிக்கும் போதெல்லாம் நாம் அதை படித்து நல்லவர்களாய் மாற வேண்டும். வேதத்தை யார் படிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்க வேண்டும். நான் பைபிளும் படிப்பேன், தேவையில்லாத காரியங்களும் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நஷ்டம் நமக்கு தான். ஆனால் பைபிள் படிக்கிறேன்னு சொன்னால் வேதம் நமக்கு ஒவ்வொரு விதத்திலும் நல்லவராய் மாற்றிக்கொண்டே இருக்கும். நம்ம மாறிக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை வழிநடத்த வல்லவராக்கார். நீதிமொழிகளில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், 2:11 நீங்கள் வாசிக்கும் போது நல் ஆலோசனை பண்ண வேண்டுமா, நல்ல ஆலோசனைகள் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த நல்ல ஆலோசனைகள் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படியாப்பட்ட ஆலோசனை கொண்டு வருகிறோம்? தேவை இல்லாததை நாம் கேட்டு உள்ள என்ன பண்ணுறோம், திணித்து வைத்துக் கொடுக்குறோம். யாரெல்லாம் தேவையில்லாத பேசுகிறோம், எதனா கொஸ்டின் பேசுனா டக்குன்னு போய் அங்கே என்னன்னு கேட்டு வந்துடுது. ஏங்க, அந்த ஆலோசனை கேட்டால் நம்ம இது பண்ண மாட்டோங்க, அந்த ஆலோசனைப்படி வாழக்கூடாதுங்க. பாருங்கள், இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று தேவையில்லாததெல்லாம் அந்த பாஸ்டரை பற்றி இந்த பாஸ்டரை பற்றி அவைகளே கொஞ்சம் நேரம் விட்டு கொடுப்போம். எங்கே தீய ஆலோசனை உன்னை தீய பாதையில் நேரம் நடத்தும். நீ நல்லவர்கள் தான், இந்த வார்த்தைகள் அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் உன்னை தீய பாதைக்குள்ளே கொண்டு போய்விடும். அப்போ அந்த நல்ல ஆலோசனை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க வேண்டும். நல் ஆலோசனை. இப்போ நீ யாருக்கிட்ட பேசினாலும் நல்ல ஆலோசனை கொடுங்க. இல்லைங்க, அவன் இப்படி பண்ணானா நீ இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், அவங்க இப்படி பண்ணுறாங்களாம்மா, ஏசு கூட இப்படி தம்மா இருந்தாங்க, பொறுமையாக தம்மா போனாங்க, நிறைய நேரத்தில் நான் பண்ணல, அவர் கோவப்படலைங்க, நம்ம கூட கோவப்படக்கூடாதுங்க. ஒரு கூட சொல்லும் அவர் கோவப்படாதுங்க, அது போல் நம்ம கூட சும்மா இருக்கக்கூடாதுங்க, நம்ம அப்படி நடக்கணுங்க. ஏசு எதுக்குங்க கற்றுக் கொடுத்துருக்காரு? ஒரு கணத்தில் இருந்த மறு கணத்தை காட்டுன்னு சொல்லிட்டு. நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட ஆலோசனைகள் இருந்தும், எப்படியாப்பட்ட காரியங்களை தேவன் சொல்லிக் கொடுத்தும் நாம் இன்னும் முரட்டுத்தனமாய் வாழ்கிறதை கற்றுக்கொண்டுகிறோம். யாரோடு கூட வாழ்கிறோம் என்று பாருங்கள். பிசாசு தந்திரமாக நம்மளை அவன் பாதையில் இழுத்து கொண்டு போகிறான், தந்திரமாக பயன்படுத்தி கொண்டுறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நிறைய நேரங்களில் ஏன் எனக்குள்ளே நல்ல ஆலோசனை பண்ண தெரில, நல்ல ஆலோசனை கேட்டு நடக்க தெரிலன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு உங்களை மாற்றிக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது பாருங்கள், நீதிமொழிகளில் 11:14 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் பார்க்கும்போது அந்த வேத வசனம் பாருங்கள், அழகாக சொல்கிறாரு. கவனிங்க, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறார். அப்போ ஆலோசனை எவ்வளோ முக்கியமானது என்பதை கவனிச்சிங்களா? சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த சாலமோன் அப்படி எழுதி வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அவருக்கு நல்ல ஆலோசனையை அவருடைய தகப்பன் கற்றுக் கொடுத்துருக்கார். அப்போ உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆலோசனை பண்ண வேண்டும்னா தாய் தகப்பன் என்ன பண்ணோம், நல்ல ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் கேட்க மாட்டாங்கன்னா சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுப்பது ஒரு நாள் என்ன பண்ணும், அந்த ஆலோசனைகளுக்குள்ளே செயல்படும். இந்த ஆலோசனைப்படி வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். இந்த ஆலோசனைப்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். இன்றைக்கு நாம் நிறைய நேரத்தில் பார்த்துங்க, நான் சொன்னால் என்ன கேட்குறான், நான் சொன்ன நீ இன்னும் சொல்லிட்டு சொல்லு, ஏதாவது ஒரு 2 காரியங்கள் 3 காரியங்கள் சொல்லிட்டு நான் சொன்னால் கேட்கவே மாட்டான் பாஸ்டர். நான் சொல்கிறேன், கேட்கும்படிக்கு சொல்லுங்கள். இப்போ கூட தான் இயேசு சொன்னது நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. நம்ம வேதத்தை படிக்கும் போதெல்லாம் நமக்கு ஆலோசனை கொடுத்துன்னு இருக்கிறாரு. நான் சொன்னால் இவன் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு பைபிள் வார்த்தைகளாம் மறைச்சிடாரா? இல்லை உனக்கு புரியாத மாதிரி ஆக்கிறாரா? இல்லையே, அவர் ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் நம்ம மாறக்கூடியவர்களாய் மாறுகிறோம். அதே போல தான் உங்கள் பிள்ளைகள் அந்த ஆலோசனை சொல்ல 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 அவங்க மாற்றத்துக்குரியவர்களாய் மாறுவார்கள். அவர்களுக்கு மாற்றம் உண்டாகும். அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலோசனைகளை விட்டுவிடக்கூடாது. ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நிறைய காரியங்களை நம்ம பாருங்கள், இந்த ஆலோசனைகளை கேட்கிறது. ஆலோசனை வேதத்தில் நிறைய இடத்துல இருக்குது. இன்றைக்கி இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனை பாருங்கள், ஏன் ஆண்டவர் அதை அபத்தமாக்கினார்? தேவையில்லாத ஆலோசனைகள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத செயல்கள். இன்றைக்கி ஒரு சிலர் பாருங்கள், ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இப்படி விட மாட்டேன், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். இந்த ஆலோசனை ஒன்றுமே இருக்காதுங்க. எல்லாத்தையும் கர்த்தர் அபத்தமாக்கிடுவார். நல்ல ஆலோசனை பண்ணுங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க, நல்ல காரியங்கள் சொல்லுங்கள். அங்கே தான் சபை வளரும், குடும்பம் வளரும். நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நல்ல வளர்ச்சிக்குள்ளே போனால் நல்ல ஆலோசனைக்கு வேண்டும். இந்த ஆலோசனை இல்லாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நிறைய காரியங்களை, நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு காரியங்களை இது பண்ணி அவங்க எப்படி சொன்னாங்க, இவங்க எப்படி சொன்னாங்க. வேதம் என்ன சொல்லியிருக்குது? வேத வசனங்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறது? அப்படியாப்பட்ட வேத வசனங்களை நாம் பிடித்துக்கொண்டு என்ன பண்ணோம், பக்தியாய் சாட்சியாய் வாழ வேண்டும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாத்ரா புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அங்கே 18 அதிகாரம் 21 வசனம் பாருங்கள்.
ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். கவனிங்க, மோசையை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த மோசை பாருங்க, ஒரு பெரிய ஜனத்தை வழிநடத்துறாரு. எப்போ பாரு இந்த ஜனங்களுக்கு கடைசிக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு போயிட்டு ஆலோசனை கொடுத்துட்டு அவங்கள தேற்றி கொண்டு வருது, அவரை பலப்படுத்துவது ரொம்ப கடினமாக காணப்படுது. அவங்க மாமா பாருங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறார். பா, நீ இப்படி என்ன பண்ண, ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ளு, அவங்களை 100 பேருக்கு அதிபதியாக வை, 1000 பேருக்கு ஒருத்தனை அதிபதியாக வை, இப்படி நீ வைத்து என்ன பண்ண, அவங்க கிட்ட நல்ல ஆலோசனை கொடுக்குறார். அவர்கள் எப்படியாப்பட்டவர்களும் பொருளாசை இல்லாதவர்களாக இருக்கணும், பரிதானம் வாங்காதவர்களாக இருக்கணும், இப்படியாப்பட்ட மனிதர்களுக்காங்களா பாருன்னு சொல்லிட்டு தேடி பார்த்து அவர்களை தலைவனாக ஏற்படுத்து எப்படியாப்பட்ட ஆலோசனையை கொடுத்துருக்காரு. மோசே அதை தட்டவில்லை. மோசே அதை கேட்டார், நல்ல ஆலோசனை, இந்த ஆலோசனை எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கொண்டு தலைவர்களை உருவாக்கினார். இன்றைக்கும் பாருங்க, இப்படியாப்பட்ட நல் ஆலோசனைகள் உனக்குள்ளே இருக்கிறதா? இப்படியாப்பட்ட நல்ல ஆலோசனை கேட்கிறியா? உன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, போ உடனே பார், தேவ சமூகத்தில் உட்காரு, தேவனத்தில் கேளு, உனக்கு புரியலையா, நீ எந்த சபைக்கு புரியும் அந்த பாசத்தில் போய் உட்காரு. ஐயா, நான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை கொடுங்க, என்னுடைய ஆலோசனை பிரகாரம் நான் என்ன பண்ண நடக்கணும் ஐயா, எனக்கு ஆலோசனை கொடுங்க ஐயான்னு கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு ஆலோசனை தர வல்லவராக. நேற்று தினத்தில் ஒரு சகோதரி பேசும்போது ஃபோன் அடிச்சுட்டு இருந்தாங்க, நான் எடுக்கலை. அவங்க பாருங்கள் திரும்ப ஃபோன் அடிச்சு வாய்ஸ் மெசேஜ் போகிறாங்க, ஐயா என்கிட்ட பேசுங்க ஐயா, நான் இந்த நாளில் எனக்கு இது பண்ணுங்க. அப்புறம் ஃபோன் அடிச்சு பேசினோடனே அவங்க சொல்கிறாங்க, 3 வாரம் ஆச்சு அவங்கக்கிட்ட பேசிட்டு, ஐயா இது மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்க, நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுப்பது, அந்த ஆலோசனை நடக்குதுல்ல, இந்த 2 வருட காலங்கள் என் வாழ்க்கையில் நான் சுகமாக இருக்கிறேன், பலமாக இருக்கிறேன், நான் என்ன பண்ணதுன்னே தெரியாமல் இருப்பேன், ஆனால் நீங்கள் கொடுக்குற ஆலோசனை பிரகாரம் நடக்கும்போது என் வாழ்க்கை சந்தோஷமாக சமாதானமாக போய் கொண்டிருக்கு. அப்போ தான் நினச்சேன், இந்த மக பாருங்க, அவங்க அப்பா இருக்கிறாங்க, அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க கணவன் இருக்காங்க, அவங்க வீட்டை சுற்றிலும் சொந்த பந்தங்க, அவங்க கிட்டலாம் ஆலோசனை கேட்காம ஒரு தெய்வ மனுஷங்கிட்ட கேட்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், சத்தியம் எனக்கு என்ன சொல்லுது, பைபிள்லேருந்து என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன், இப்படியாப்பட்ட நல்ல ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு மகளாய் மாறினார். அப்போ நான் சொன்னோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷமான்ட்டு, ஐயா எனக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுங்கய்யா, ப்ரேயர் பண்ணி முடிச்சேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ஐயா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, 2 வாரமாக நீங்கள் ஃபோன் பண்ணல, எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அப்போ சொன்னேன், அம்மா உனக்கு ஆலோசனை தேவைன்னா, எனக்கு ஆலோசனை தேவைன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உனக்கு உடனே ஃபோன் பண்ணோம்மா, நீ என்ன காத்துக்கு ஃபோன் பண்ண எனக்கு தெரியலம்மான்னு. கவனிங்க, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே எங்கெங்கேயோ ஒரு கூட்டம் குறிக்க கருத்தில் போய் ஆலோசனை கேட்க, ஒரு கூட்டம் பாருங்க, எங்காவது ஒரு கூட்டத்துக்கிட்ட மாமா கிட்ட கேட்பான், அண்ணன் கிட்ட கேட்பான், ஆவிக்குரிய மனிதன்கிட்ட கேட்க கற்றுக்கணும். ஆவிக்குரியவள் இருக்கிறாங்களான்னு தேடி பாருங்க. அந்த ஆவிக்குரியர்கிட்ட போய் நிற்கும் போது தான் உன் வாழ்க்கையில் உயர்த்தப்படுவேன். அன்றைக்கு சவுல் பாருங்க, அப்படிதான் நம்ம கழுதியை தேடி வந்தவர் இங்கே யாராவது தேவ மனுஷன் இருக்காரா ஆலோசனை கேட்கறதுக்காக போனார். அந்த ஆலோசனை கேட்க போன இடத்துல தேவன் ஒரு ஆலோசனை வச்சிருந்தாரு, உன்னை ராஜாவாய் மாற்றி வைத்திருக்கின்ற. பார்த்தீங்களா, தேவனிடத்தில் நீங்கள் போவீங்கன்னா நீ ஒரு ஆலோசனை போவ, அவருனுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார், உன்னை உயர்ந்த சாணத்தை கொண்டு போவார், உன்னை உயர்த்தி வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், தேவன் உங்களை வழிநடத்த வல்லமராக இருக்கிறார். பாருங்க, இப்படி ஆலோசனை கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் தாயாய் நீங்கள் மாற வேண்டும். பிள்ளைகள் கூட அப்பா அம்மாவுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க. எதுல இருந்து? வேதத்தை படித்து விட்டு, வேதம் இப்படி சொல்லியிருக்கப்பா, வேத வசனங்கள் இப்படிலாம் போதிக்குதுப்பான்னு சொல்லிட்டு அப்படியாப்பட்ட ஆலோசனை கொடுங்க. தாவீது தன் மகனை பார்த்து சொல்றாரு, என் மகனே நீ திடன்கொள், அவருங்க திடன்கொள்னு சொல்லி நீ கர்த்தருடைய வழியில நடக்கணும், நீ புருஷனா இருக்கணும், அது சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அவங்க பிள்ளைய பார்த்து சொல்றாரு, நீ கர்த்தருக்குள்ளாங்க நட, அதை விட்டு விலகிடாத, அதை விட்டு போயிடாத. அப்படி சொன்னதுனால்தான் அவருடைய ஆட்சி பாருங்க சமாதானமா இருக்குது. அந்த ஆட்சியில பாருங்க அவர் எப்படி இருக்காரு, தேவனுக்கு உகந்தவராக. பின்வரும் நாட்களில் திருமணம் பண்ணி 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 தேவை இல்லாதோடைய ஆலோசனை கேட்டு தேவனுக்கு விரோதமான மனிதனாய் மாறிவிட்டார். இன்னைக்கு நீ யாருடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிற? நல்ல ஆலோசனை கேளு. இன்னைக்கு ஆண்டுகிட்ட நல்ல ஆலோசனை நீ பண்ணக்கூடிய மாறு. நல்ல ஆலோசனை உன் பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டும். தேவையில்லாத ஆலோசனைகளை செய்வேனால் உனக்கு அது பிரச்சனை, உன் பிள்ளைக்கு பிரச்சனை, உன் வாழ்க்கை அதோடு என்ன பண்ணும், முடிந்து போய்விடும். உன் வாழ்க்கையில் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்வதற்கு ஆயத்தம் உள்ள ஒரு மகனாய் மாற வேண்டும். ஆயத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் மாறும்போது தான் தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை
செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்து முடிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நல்ல ஆலோசனைகளை பண்ணுவதற்கு தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுங்க. அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகளில் 11:4 பாருங்க, ஆலோசனை இல்லாத இடத்துல என்றார். திரும்ப என்ன பண்றாரு? ஆலோசனை இல்லாத இடத்துல அப்பா கிட்ட கேட்டதுனால இப்போ அவர் ஆலோசனை பற்றி முக்கியத்துவம் படுத்தார். நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசிங்கன்னா நிறைய இடத்துல ஆலோசனை ஏன் அந்த ஆலோசனை பற்றி இவ்வளோ ஆலோசனை ரொம்ப முக்கியங்க. ஒரு காரியங்களை சேர்த்து முன்னாடி அப்படி கூட்டமைப்பாக உட்காந்து என்ன பண்ணலாம், இது எப்படி செய்யலாம், இந்த ஆலோசனை தான் ஒரு கூட்டத்தை சிறப்பாய் முடிப்பதற்கு, ஒரு கூட்டத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. குடும்பத்தில் உட்காந்து என்ன பண்ணுங்க, ஆலோசனை பண்ணுங்க, இதை செய்யலாம்னு பார்க்குறோமா, இதை பண்ணலாம் பார்க்குறோமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஆலோசனை உங்களை உயர்த்தக்கூடியதாய் மாறிடும். அந்த ஆலோசனையில் நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களை பெற முடியும். அந்த ஆலோசனை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி வைக்கக்கூடியதாய் மாறும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது பாருங்க, 22ஆம் வசனம், அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. வேதம் பாருங்க எப்படி நம்ம கற்றுக்கொள்வது. அன்றியும் நீ ஊழியம் செய்ய போற, அந்த ஊழியம் செய்யும் போது பாளையத்தின் இச்சைகளுக்கு நீ விலகி ஓட வேண்டும். நீ எங்க இருக்கிறியோ, எந்த இடத்துல வாசம் பண்றியோ அந்த இடத்துல ஒரு இச்சை நாவு உன்னை பின்தொடரும். நீ வாலிபனாய் இருக்கிறாய், இந்த வாலிப காரியத்துல உன்னை பின்தொடரும். நீ என்ன பண்ண, விலகி ஓடக்கூடியனாய் மாற வேண்டும். கவனிங்க, இவருக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். ஆனா யோசேப்புக்கோ அவருடைய தகப்பன் ஆலோசனை கொடுக்கவில்லை. ஆனா தேவனே அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனைப்படி நடந்தார் பாருங்க. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவர் ஒருவனே இல்லை. அப்ப பாருங்க, யாருமே இல்லைன்ற விஷயம் தான். என்ன ஒருத்தர் பார்க்குறாரு, என்ன ஒருத்தர் பார்த்துன்னு இருக்கிறாரு, அவர் நிச்சயமா என்ன பண்ணாரு, என்ன கேட்பாரு, நான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு தேவனுக்கு பயந்தார். தேவனுக்கு பயந்து இப்படிதான் பெரிய பொல்லாப்ப நான் எப்படி செய்வேன்னு விலகி ஓடக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார் யோசேப்பு. ஆனா இங்கே பவுல் பாருங்க, தீமோத்தேயை பார்த்து, என் குமாரனே, பாத்தியா என் மகனே, நீ செய்ய போற ஊழியத்துல பாளையத்தின் இச்சைகளுக்கு விலக்கி ஓடு. அப்ப நான் ஓடணும்னா எப்படி ஓடனான்ற, அப்ப பாருங்க, அன்பை தடுத்துக்கொள், விசுவாசத்தை பிடித்துக்கொள், ஓடு 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 ஓடு. ஓடும்போது சும்மா ஓடக்கூடாதுங்க, ஓட முடியாது. ஓடும்போது இவைகளை கை கொண்டவனாய் ஓடு, இவைகள் மேல கண்ணோக்கத்தும் உள்ளவனாய் ஓடு, இவைகள் மேல கவனம் வைத்தவனாய் ஓடு, இவைகளை சிந்தித்து கொண்டே ஓடு. அந்த விசுவாசத்தோடு ஓட கற்றுக்கொள்ளும், விசுவாசத்தோடு நடக்க கற்றுக்கணும். எனக்கு முன்னாடி யார் ஓடி இருக்காங்க முதல் பாருங்க, அவர்கள் எப்படி ஓடி இருக்கிறாங்க, இப்படி ஓடினுடைய வாழ்க்கை எப்படி முடிந்திருக்குது. இப்போ நான் இப்படி ஓடணும்னா நானும் விழுந்து தானே போவேன். அப்போ நான் எப்படி ஓடணும், நான் எப்படி நடக்கணும், நான் என்ன செய்யணும், ஒவ்வொன்றுத்தையும் கேட்டு கேட்டு செய்யக்கூடியவனாய் மாறு. உனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அந்த தெய்வத்திட்ட போ, அப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நான் எப்போ ஜெபம் பண்ணினாலும் என் மேலே என்ன நிறைக்கும்படிக்கு வருகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி நான் ஜெபிக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த இச்சைகளுக்கு நீ விலகி ஓடும்போது ஏதோ நான் ஓடுகிறேன் என் பலத்தினாலும் சொல்லக்கூடாது, இந்த விசுவாசத்தை கொண்டு நான் ஓடுகிறேன், இந்த அன்பை கொண்டு நான் ஓடுகிறேன், தைரியம் உள்ளவனாய் ஓடுகிறேன், இந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார் என்று நல்ல ஆலோசனை இதை கேட்டதுனால அவங்க ஊழியத்தெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நல்ல ஆலோசனை கேட்காத பிள்ளைகளே, உங்கள் அப்பா சொன்ன கேட்காம, உங்கள் அம்மா சொன்ன கேட்காம உன் இஷ்டம் போல நடந்து இன்னைக்கு விழுந்து கிடக்குறியா, இன்னைக்கு சொல்கிறாரு நல்ல ஆலோசனை பண்ணு, நல்ல ஆலோசனை பண்ணி இளைய குமாரனை போல நீ எங்கே இருந்தாலும் நான் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், நான் இப்போ எங்கள் அப்பா கிட்டேயே போகிறேன்னு திரும்பி வா, ஆலோசனை பண்ணிட்டு வா. உன்னை கர்த்தர் இன்னைக்கு மன்னிச்சு மாற்றி உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க, உன்னை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார், உனக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், இப்பொழுது எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே அப்பா நல்ல ஆலோசனை பண்ணும்படிக்கு ஜனங்களுக்கு கிருபை தாரும். ஆலோசனை தவறாக இருக்குமானால் அந்த ஆலோசனை தவறாக இருக்கு என்பதை சுட்டி காண்பித்து அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆலோசனை, நல்ல ஆலோசனைகளை பிடித்து கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ, உண்மை உத்தமாய் வாழ கிருபை தாரும், பலப்படுத்தும் பெரிய காட்சி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதா.